உணவையும் சரி, உணவு பொருளையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்மக்கிட்ட ஒரு 2 கரண்டி மாவு தான் இருக்குது, இல்லை 4 கரண்டி மாவு தான் மிச்சம் இருக்குது அப்படின்னா, உடனே அந்த மாவை தூக்கி கொட்டிடாதீங்க. 2 பேருக்காக அதை வாக்கணுமான்னு நினைக்காதீங்க. என்ன பண்ணுங்க, அந்த மாவில் கொஞ்சோண்டு ரவை, தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகா, மிளகு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி விட்டுட்டு, கடுகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம், பெருங்காயம் இதெல்லாம் தாளித்து போட்டுட்டு குழிப்பணியாரம் மாதிரி ஊற்றி பாருங்கள். நல்லா மொறு மொறுன்னு சாஃப்டாக வரும். இதுக்கு தொட்டுக்க இது கூட எதுவும் தேவையில்லை. ஈவினிங் ஸ்நாக்ஸாக பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். அந்த மாவையும் நம்ம வேஸ்ட் பண்ணாத மாதிரி ஆச்சு. தேவையில்லாமல் அந்த மாவை கொட்டிட வேண்டாம். அடுத்து என்ன பண்ணுங்க, மாவு மிச்சமாக இருந்ததா கொஞ்சம் கோதுமை ரவையை போட்டு உடனே ஒரு தோசை ஊற்றி பாருங்கள். மொறு மொறுன்னு இருக்கும். இதையும் அதுக்கு ஒரு தக்காளி தொக்கு பாருங்கள், செம்ம காம்பினேஷன். ஸோ மாவு வேஸ்ட் பண்ணாதீங்க. தெரிஞ்சுதுங்களா? மாவு அரைக்கிறதே எவ்வளோ கஷ்டம். அதை 2 கரண்டி மாவுன்ட்டு அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. யூஸ் பண்ணி பாருங்கள். கரைச்ச மாவு தோசை சூப்பராக இருக்கும். அடுத்து என்ன பண்ணுங்கள், அதே மாவு மீந்துருச்சுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சோண்டு 3 பருப்பு, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு இந்த 3ஐயும் அந்த ஆல்ரெடி மீந்த மாவில் போட்டு அரைச்சி கொஞ்சம் மிளகா தாளித்து அடை மாதிரி